பாக்கியா இப்பதான் ஒரு வழியா மத்தவங்கள பத்தி மட்டுமே கவலைப்பட்டுட்டு இருக்கதை விட்டுட்டு தன்னை பத்தியுமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டு தன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டிங்கா அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க செல்வியும் பாக்கியாக்காக ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம இனியா, கோபி, செலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை தவிர வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே பாக்கியா பண்றதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, ஈஸ்வரிக்கோ இந்த வயசுல இவளுக்கு எதுக்காக தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷனும் சொல்லிட்டு கடுப்புல தான் உட்காந்துருக்காங்க. பட் பாக்கியா கிட்ட இதை நேரடியா சொல்லியும் அவங்க கேட்காததுனால அவங்க பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருக்க. ஆனா அந்த நேரத்துல தான் பாக்கியா இந்த மாதிரி தான் யாரெல்லாம் தன்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கத பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அதுல கோபியோட பேரும் இருக்கு. அப்போ அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல உட்காந்துருக்க கோபி கிட்டையும், பாத்தியா கோபி, நான் தான் சொன்னல பாக்கியாக்கு உன் கூட சேர்ந்து வாழணும் தான் விருப்பம் இருக்கு. அப்படி இல்லாம இருந்திருந்தா எதுக்காக அவ உன் பேரை தன்னோட பிறந்த நாளுக்கு வர்றவங்களோட பேர்கள்ல இருக்கிற இடத்துல எழுதி வைக்கணும்? இதுல இருந்து என்ன தெரியுது, பாக்கியா மனசுக்குள்ள உன்னை ரொம்பவே அன்பா தான் நினைச்சிட்டு இருக்கா. என்ன வீம்புக்காக வெளியே இதை சொல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ கரெக்டா, அம்மா ஏமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க, பாக்கியா எப்பவுமே யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா, அது உங்களுக்கே தெரியும்ல. இப்ப கூட நம்ம இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறோமே, எங்க கோபியை கூப்பிடாம விட்டு அவங்க கஷ்டப்படுவாங்களோ, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நீங்க கஷ்டப்படுவீங்களோன்னு சொல்லிட்டு தான் நம்மளை பத்தி யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் என் பேரை ஆட் பண்ணிருப்பாளே தவிர மத்தபடி அவளோட மனசுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியோ கோபியோட மண்டையை மறுபடியுமே கழுவுற மாதிரி, உனக்கு ஒன்னும் புரியாதுடா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடந்துப்ப, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாக்கியோட வாயில இருந்தே உன் மேல அவ எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்றத வர வைக்காம விட மாட்டேன், அது அவளோட பிறந்தநாள் நல்லக்கே நான் பண்ண போறேன்னு சொல்ல இதை கேட்டு கோபியா, அம்மா தேவையில்லாம ஏதாவது பண்ணி அவளோட பிறந்த நாளை ஸ்பாயில் பண்ணிடாதீங்கம்மான்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியோ, இங்க பாருடா, எனக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும், நீ அமைதியா இரு, நீ பாரு பாக்கியாவோட பர்த்டே அப்போ அவளுக்கு கிஃப்ட் கிடைக்குதோ இல்லையா, உனக்கு மிகப்பெரிய கிஃப்ட், ஏன் பாக்கியாவையே கிஃப்டா உனக்கு தர போறேன்னு சொல்லிட்டு அப்ப கூட கொஞ்சம் கூட பாக்கியாவை பத்தி யோசிக்காம கோபியை பத்துமே முழுசா யோசிச்சு பார்த்துட்டு இப்படியெல்லாம் கேவலமான ஒரு எண்ணத்தோட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோபியோ, எங்க பாக்கியோட மனசை ஈஸ்வரி கஷ்டப்படுத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சாலும் இன்னொரு பக்கம் கோபி தன்னோட அம்மா சொல்ற மாதிரியே பாக்கியாவுக்கு அவங்களோட மனசுக்குள்ள நமக்காக கொஞ்சம் இடம் இருக்குமோன்னு சொல்லிட்டு லைட்டா யோசிக்க தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த நினைப்ப நம்ம அதிகமா வளர விடக்கூடாது. ஏன்னா பாக்கியா நம்ம கிட்ட பண்றது பேசுறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியல, ஏதோ அம்மா புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நல்லா அவங்களே சரியாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எந்த மாதிரியான விபரீத ஒரு முடிவை எடுக்க போறாங்கன்ற விஷயம் தெரியாம அந்த விஷயத்த கோபி அசால்ட்டாவே விட்டுறாங்க. ஆனா ஈஸ்வரியும் ரொம்பவே பிளான் போட்டு பாக்கியாவை நம்ம மடக்க போறோம்னு சொல்லிட்டு ஹாப்பியோட இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ என்னெல்லாம் நடக்கணும், என்னெல்லாம் இருக்கணும், யாரெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பிளானையுமே முடிச்சுட்டு நைட்டு லேட்டா வந்த பாக்கியாவோ ஈஸ்வரி ரொம்பவே ஹாப்பியா உட்காந்துருக்கத பார்த்துட்டு, என்ன காலையில நாளைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லும் போதெல்லாம் என் மேல கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன சந்தோஷமா இருக்கீங்க, வீட்டுல ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்துச்சான்னு கேட்க. ஆனா பாக்கிய கிட்ட ஈஸ்வரியும், இல்ல நாளைக்குதான் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது, ஏன் உன்னோட பர்த்டே கூட நாளைக்கு தானே, அதனாலதான் நாளைக்கு உனக்கு நான் ஒரு சூப்பரான அசத்தலான பரிசை தரப்போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்ட பாக்கியாவும், நான் பர்த்டே செலிப்ரேட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னவங்களா நீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கே சொல்லிட்டு உடனடியாக அவங்க அங்கிருந்து கிளம்பி போறது மட்டும் இல்லாம தன்னோட ரூம்குள்ள போயிட்டு அத்தை நமக்காக ஏதோ கிஃப்ட் எல்லாம் தர போறாங்களாமே, நம்மளோட லைஃப்லயே நமக்கு கிடைக்க போற ஒரு சூப்பரான கிஃப்ட் அதுவா தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல பாக்கியா ஈஸ்வரி தனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆப்ப வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரியாமலேயே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த விஷயத்த பாக்கியா இளையகிட்டையுமே போன் பண்ணி சொல்ல இதை கேட்டுட்டு இளையிலுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம நாளைக்கு நாங்க எல்லாரும் கரெக்டான டைமுக்கு வந்துருவோம்னு சொல்லிடுறாங்க. இதனால பாக்கியா அடுத்த நாளுக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயே தூக்க வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அவங்க குளிச்சு அவங்க எடுத்துட்டு வந்த அந்த சூப்பரான சிலையை கட்டிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஏன் அது மட்டும் இல்லாம நீங்க கண்டிப்பா சீக்கிரமாவே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வந்துருங்க, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் லீவுன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்டாரண்ட்டை நான் தான் புக் பண்ணிருக்கேன், எனக்காக பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சரி டெக்கரேஷன் பண்ற பொண்ணு அங்க வரேன்னு சொல்லியிருக்கா, அதனால நான் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை போய் பண்றேன்னு சொல்லிட்டு செல்வி வந்ததுக்கு அப்புறமா அவளை டைரக்டா அங்கேயே வர சொல்லிருங்கன்னு காலையில சீக்கிரமா ஆர்வமா தன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய்ய கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்த இனியா, போச்ச அம்மா தன்னோட பர்த்டேக்காக தானே எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்களே, நான் எப்படி நம்ம அம்மாக்காக சர்ப்ரைஸா இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கணும், ஆனா என்ன அந்த வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, ஏன் அம்மாவோட பர்த்டேவை கூட நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் தனியா போயிட்டு இந்த விஷயத்த ஆகாஷ் கிட்ட போன் பண்ணி
சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆகாஷும் இனியா ஃபீல் பண்றத பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கம் இருக்க செல்வியும் என்ன இவன் மறுபடியுமே போன்ல யாருக்கோ ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட என்ன ஆகாஷ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆகாஷ் உடனடியாக போனை கட் பண்ணிட்டு இல்லம்மா இல்ல என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனையா அதனாலதான் நான் சும்மா பேசிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரிம்மா இன்னைக்கு பாக்கிய ஆண்டிக்கு பர்த்டே இல்ல நீங்க என்ன இன்னும் கிளம்பாம இருக்கீங்கன்னு கேட்க இதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்ட செல்வியும் என்னடா பாக்கியாக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல இல்லம்மா நீங்க எங்கிட்ட சொன்னீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு லைட்டா சமாளிச்சுட்டு செல்வி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து போகும்போது கூட செல்வி இல்லையே நான் இவங்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்ன ஞாபகமே எனக்கு இல்லையே ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பிக்கிட்டே தான் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அதாவது பாக்கிய வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கோபியும் இனியா தனியா போய் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னம்மா இனியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி அவங்க கூப்பிட்ட நேரம் தான் ஆகாஷுமே அங்க செல்வி வந்ததுக்காக போனை கட் பண்ணிருக்காங்க. ஸோ ஷாக்ல திரும்பி பார்த்த இனியாவும் இல்லப்பா கொஞ்சம் பதட்டத்தோடையும் அவங்க கிட்ட கொஞ்சம் தடுமாற்றத்தோடையும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன்ப்பா மற்றபடி ஒன்றும் இல்லை இன்னைக்கு நான் காலேஜுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நோட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு பதிலாக எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்க இதை கேட்டுட்டு கோபியும் அவங்க மேலே என்னதான் சந்தேகப்பட்டாலும் உடனடியாக அவங்கள அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் கோபி மனசுக்குள்ளேயே இவ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எங்க இவ ஏதாவது ஒரு பையனை லவ் பண்ணுறாலும் தோணுது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி தான் நானும் ராதிகாவும் தனியாக ஃபோனில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருப்போம். பட் எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுதுன்னே தெரியல. கண்டிப்பாக என் பொண்ணு அவ்வளோ சின்ன பொண்ணு எதுக்காக லவ்லாம் பண்ண போறா அவளாம் ரொம்பவே பொறுப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட அவங்கள அங்கேருந்து பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்க ஈஸ்வரியுமே ஹாப்பியோட நம்ம பண்ண போற விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே போறாங்க. அங்க அதே மாதிரி செலியனும் எழிலு தன்னோட ஃபேமிலியோட வந்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே பாக்கியாவும் தான் கூப்பிட்ட எல்லா கெஸ்ட்டுமே வந்ததுக்கு அப்புறமா தன்னோட பர்த்டேவை ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கேக் வெட்டி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே பர்த்டே கேக்கையுமே சாப்பிட்டுட்டு பாக்கியாவுக்கு விஷுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா ரொம்பவே ஹாப்பியோட இருக்கிறது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துருக்கு. அப்ப கரெக்டா திடீர்னு ஈஸ்வரி எந்திரிச்சு நடு ஸ்டேஜுக்கு போறாங்க. அதாவது எல்லாரும் உட்கார்ந்துருக்க இடத்துல நடுவில் போய் நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியாவும் என்ன அத்தை ஏதோ பேசுற மாதிரி போய் முன்னாடி நிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட பார்க்க ஆனா ஈஸ்வரியும் முதல்ல பாக்கியாவுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி பாக்கியாவுக்கு நான் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டை கொடுக்க போறேன் ஏன் உங்களுக்குமே ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியாவும் ரொம்பவே சந்தேகத்தோட அவங்கள பார்க்க ஆனா ஈஸ்வரியோ கொஞ்சம் கூட எதை பத்தியுமே பின் விளைவுகள் எதையுமே யோசிக்காம அவங்க கிட்ட அதாவது வந்துருத்தவங்க எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி இதுக்கப்புறமா பாக்கியாவும் கோபியும் புருஷன் பொண்டாட்டிய சேர்ந்து வாழ போறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில ஷாக்கான கோபியும் ஐயோ அம்மா என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு பாக்கியாவை பாக்குறாங்க. பாக்கியாவோ அதே அதிர்ச்சியில தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா வந்திருந்தவங்க எல்லாருமே குசு குசுன்னு பக்கத்துல எல்லாம் பேச ஆரம்பிக்க இதை பார்த்த செல்வியும் இந்த நாள் அக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமான நாளா இருக்கும்னு பார்த்தா ஆனா இப்போ ரொம்பவே கஷ்டமான நாளா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாக்கியாவை பார்க்க ஆனா பாக்கியாவோ செம்மாத்திரத்தோட உடனடியா ஈஸ்வரி கிட்ட இருந்து மைக்க வாங்கி இங்க பாருங்க நீங்க யாரும் எந்த விதத்திலயும் எங்க அத்தை பேசினதை தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். சொல்ல போனா அவங்க சொன்ன விஷயத்த பார்த்து எனக்கே இப்போ அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா என்னால இவங்க கூட இதுக்கப்புறமா சேர்ந்து வாழ முடியாது. இவங்க ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கோபியும் நானும் ஒரு நாளும் ஒரு காலமும் சேர்ந்து வாழ வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனடியா மைக்கு கீழே தூக்கி போட்டுட்டு கோவத்துல அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருந்தவங்களும் மறுபடியுமே அரசல் புரசலா குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால பாக்கியா தன்னை எல்லாரும் முன்னாடியுமே அவமானப்படுத்திட்டாலே என்ற கோவத்திலையும் ஈஸ்வரி அங்கிருந்து உடனடியா தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போக அதே மாதிரி கோபியுமே அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட பின்னாடியே போயிடுறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க எழிலோ செலியனும் பாக்கியாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க கிட்ட கோவில வச்சு சொல்லும் போது கூட அவங்க பொறுமையா தான் இதை மூவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு விஷயத்த எல்லாரும் முன்னாடியுமே சொல்லுவாங்க உங்களை கஷ்டப்படுத்துவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலாமான்னு சொல்ல அப்போ இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் பாக்கியாவுக்கு இன்னுமே கோவம் தலைக்கேற ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க தன்னோட பசங்களே தனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அப்பனா அத்தை எங்களை பத்தி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்னுருக்கீங்களே உங்களெல்லாம் என்னோட பசங்கன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த பாக்கியாவோட நிலைமை இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்க பாட்டி சொன்னாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நினைப்பு வரவே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு மேல யாரும் என்கிட்ட பேசாதீங்க ஏன்னா நான் பேசுற மன நிலைமையிலேயே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணதுக்கு நான் சரியான பதிலடிய உங்க பாட்டிக்கு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு உடனடியே வீட்டுக்கு கோவத்தோட கிளம்பி போக இதை பார்த்துட்டு எள்ளுலூச்ச அம்மாவை நம்ம நிஜமாவே கஷ்டப்படுத்திட்டோம் இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க செலியனும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் வீட்டுக்கு கோவத்தோட போன ஈஸ்வரி கோபி கிட்ட என்ன தைரியம் இருந்தா அவ எல்லாரும் முன்னாடியுமே என்ன அவமானப்படுத்திருப்பான்னு சொல்லிட்டு அவங்க பாக்கியாவை கஷ்டப்படுத்தினதை கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கா. ஆனா கோபியா அம்மா நீங்க என்ன இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிருக்க கூடாதுமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா உள்ள பாக்கியாவுமே வராங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஈஸ்வரி கோவத்தோட பாக்கியாவை திட்டுறதுக்காக போக ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கொடுக்காத பாக்கியாவோ செம்ம
முகவத்தோட அவங்க மேல இருந்த அத்தனை கேள்விகளையும் எடுத்து கூற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. உங்களோட பையனை பத்தி மட்டுமே தானே நீங்க கவலைப்படுவீங்க. என்னை பத்தி ஒரு நாளாவது நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? சி, நான் இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு சுயநலக்காரங்க, அவங்க எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தப்பா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது இதுன்னு தன்னோட மனசுல இருந்த அத்தனை கோவத்தையுமே அவங்க கிட்ட வெளிப்படுத்திட்டு, உங்களோட முகத்துல கூட எனக்கு முழிக்க பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா அசிங்கப்படுத்திட்டு தன்னோட ரூமுக்கு போயிட்டு கோவத்துல கதவை போட்டிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பாக்கியா தங்கிட்ட நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரியோ அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பாக்கியாவுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமான்னு சொல்லிட்டு கோபியுமே ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், பாக்கியா இப்படி ஈஸ்வரி கிட்ட பேசுறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பதான் அவங்க சரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க பண்ண விஷயம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? இதை அவங்க முன்னாடியே பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.